திருமணத்திற்கு முன்பு பருவ வயது பெண்களுக்கு இதே மாதிரி அதிக உதிரப்போக்கு இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கிட்ட பார்க்க முடியுது. குறிப்பாக அந்த 20 to 25 இயர்ஸில் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட இந்த ஓவர் ப்ளீடிங் பார்க்க முடியுது. இது எதனால் உருவாகலாம்? பிசிஓடி பிசிஓஎஸ் மாதிரியான ஹார்மோன் பிரச்சனைகள் ஒரு காரணமாக இருக்கலாம். தைராய்டு மாதிரியான ஒரு ஹார்மோன் பிரச்சனை காரணமாக இருக்கலாம். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹார்மோன் சிகிச்சை அப்படிங்கிறது இன்றைக்கி அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஹார்மோன் சிகிச்சையுமே இந்த ஓவர் ப்ளீடிங்க்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இதுவே திருமணம் ஆன பிறகு இந்த மாதிரியான அதிக உதிரப்போக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கும் அந்த மாதிரி நீர்க்கட்டி பிரச்சனை, சினைப்பை நீர்க்கட்டி மாதிரியான பிரச்சனை காரணமாக இருக்கும். தைராய்டு பிரச்சனையும் காரணமாக இருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு அடிஷ்னலாக எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனையோ இல்லை கருப்பையில் ஏதாவது கிருமி தொற்று காரணமாக எண்டோமெட்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த கருக்குழாயில் வந்து சில பேருக்கு கர்ப்பம் ஆகிடும். இதன் காரணமாகவும் அதிக உதிரப்போக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.